நான் பேசுகிறது ஒரு பொய் மாதிரி எடுத்துக்கோங்க. உலக மக்கள் தொகை பெருகிக்கிட்டே வருது. இதுக்கு காரணம் மக்கள் அதிகமாக அளவுக்கு மீறி குழந்தை பெற்றுக்கிறது தான். இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன், அப்புறம் கருப்பையை எடுக்கிறது அப்படிங்கிறாங்க, அப்புறம் திருநங்கை அப்படிங்கிறாங்க. சில பேர் நிறைய ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம். அந்த தப்பை நிறைய பேர் குத்தி அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் மற்றவங்களோட தூண்டுதல் பேரையோ இல்லை அவங்களே தானாகவே முன் தன்னோட இனப்பெருக்க உறுப்பை எடுத்துடுறாங்க. அவங்களுக்கு பேர் தான் இந்த திருநங்கை, குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு குடும்ப ஆசைன்னு ஒன்று இருக்கும், குழந்த ஆசைன்னு ஒன்று இருக்கும். அதுக்கு யாராக இருந்தாலும் ஒரு பெண்ணை தேடியோ, ஆண் ஒரு பெண்ணை தேடியோ, பெண் ஒரு ஆணை தேடியோ போவாங்க. அதனால் இந்த மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் கருணை காமிங்க. ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தால் கூட கொஞ்சம் வருடங்கள் ஆகிருக்கலாம், 1 வருடம் ஆகிருக்கலாம், 2 வருடம் ஆகிருக்கலாம், ஒரு 6 மாதம் ஆகிருக்கலாம், ஒரு 3 மாதம் ஆகிருக்கலாம், ஒரு மாதம் ஆகிருக்கலாம். கொஞ்சம் கருணை காமிச்சு, ஒரு குழந்தை தானே பெற்றுக்கிறாங்க, ஒரு காதல் ஜோடியை இவங்கள அங்கீகரித்தா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இவங்கள தூண்டுறது, இவங்கள தொந்தரவு பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால அவங்க போய் திருநங்கையாக மாறிடுறாங்க. திருந்துதல்னு ஒன்று இருக்குது, திருந்துதலுக்கு மதிப்பு கொடுக்கணும். அவங்கள பிடிச்சிட்டு போய் அப்படி மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏதாவது தவறுதல் எதாவது நடந்திருந்தால் கூட காலம்னு ஒன்று இருக்குது, கொஞ்சம் நாள் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு கருணை காமிங்க. அதே மாதிரி இந்த ஊனமாக இருக்கிறவங்கலாம் இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு காதல் ஆசைலாம் இருக்கும். உதாரணத்துக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் எடுத்துக்கலாம். அவரும் ஒரு ஊனம்தான். அவரும் காதலித்து கல்யாணம் பண்ணி நல்லபடியாக வாழ்ந்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஒரு கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். சொல்ல வர்றது என்னென்னா, அவங்கள அந்த மாதிரி காயப்படுத்திடாதீங்க, ரொம்ப கொடூரம் பண்ணிடாதீங்க. அவங்கள திருநங்கை மாதிரி மாற்றி விடுறது, அவங்களோட இனப்பெருக்க உறுப்பை கட் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்களோட விரலாம் உடைக்கிறது, இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான். அவங்கள பார்ட்ஸை டேமேஜ் பண்ணுறது, அடையாள குறி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. அவங்க திருந்தி ஆடுறவங்களுக்கு அந்த மதிப்பு கொடுங்க. திருந்தலைன்னா கூட திருத்துங்க, கொஞ்சம் திருத்த முயற்சி பண்ணுங்கள். அவங்க திருந்துவாங்கன்னு நம்பிக்கை வைங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் அவங்க திருந்துவாங்கன்னு நம்பிக்கை வைங்க. இதெல்லாம் எப்போ பண்ணுவாங்கன்னா, ஒருத்தனை கொலை பண்ணணுங்கிற நோக்கத்தோடு இருக்கும்போது தான், சரி இவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் அந்த ரவுடிஸ் எல்லாம் பண்ணுறது. சில பேருக்கு யூஸ் இல்லாத பார்ட்ஸு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுக்கிறதும் சொல்கிறாங்க. அதையும் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க தண்டனையாக. அவங்களோட உயிரை காப்பாற்ற தான் இதெல்லாம் பண்ணுறாங்க.